Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 583 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். கல்யாணம் அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆணாகட்டும் சரி இல்லை பெண்ணாகட்டும் சரி பல கனவுகளோட தான் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக அமானுஷமாக அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னா அப்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிகழ்விலிருந்து அவங்களால வெளியே வர முடியுமா? அவங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு நம்மளுக்கு ஹரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் விருதாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன அழகிய கிராமத்தில் இருந்து தாங்க சென்ட் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான். இந்த ஒரு நிகழ்வு ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவும் வருத்தப்படுறாருங்க. ஏன்னா இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஹரி அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து விவசாயம் தான் தொழிலாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் டோட்டலாக 4 பேர், அப்பா அம்மா ஹரி, அதுக்கப்புறம் அவருடைய தம்பி கிஷோர். ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப். ஆனால் ஹரிக்கு இன்னமும் பெரிய ஆளாக சாதிக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேல்படுத்தணும், அவங்களுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே பயங்கரமான ஆசை. நல்லா படிப்பாராங்க, நல்லா படிக்கிறாரு. படிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஃபைனலாக அவருக்கு ஒரு 23-24 வயசு இருக்கும்போது அவருக்கு ஒரு அரசாங்க வேலையும் கிடைக்குது. அது என்ன வேலை அப்படின்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வந்து அரசாங்க ஊழியர். ஓகேங்களா? அரசாங்க வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஃபேமிலியே செம்ம ஹாப்பி. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு விவசாயி குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய வருவாய் எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்பவும் கம்மியான காசு தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய என்டையர் ஃபேமிலி. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியில் முதல் தடவையாக ஒரு பர்சன் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கூடிய விஷயமா இருந்தது. அது மட்டுமே இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியோட வருவாயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சுங்க. ஸோ அவங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய ஸ்டேட்டஸ் படிப்படியாக மேலே வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ எல்லாருமே பரவாயில்லப்பா, இந்த பையன் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான்ப்பான்னு பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசி இவங்களுடைய ஸ்டேட்டஸை ஆட்டோமேட்டிக்காக சொந்தக்காரங்களாம் மேலே வச்சுட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரசாங்க வேலை வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்து என்ன சொல்லுவாங்க, வீட்டில் எப்பா கவர்மெண்ட் உத்தியோகம்லாம் வந்துருச்சு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தான் ஹரியோடைய வாழ்க்கையிலையும் அவங்க அப்பா அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் ஹரி வந்து கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அவங்க அம்மா வந்து விடுற மாதிரி இல்லை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்காக நிறையா வரன் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 10-15 பொண்ணுங்களை வந்து பார்த்துருக்காரு. இவருக்கு யாருமே பிடிக்கலன்னு தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஃபைனலாக ஜோதி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்த்துருக்காங்க. பொண்ணு வந்து இவங்க தான் பார்த்துருக்காங்க, யார் ஹரியோடைய அம்மா தான் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க ரொம்ப வசதியான ஒரு ஃபேமிலி ஜோதி வீட்டில். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹரியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் அம்மாவுடைய வற்புறுத்தல்னால இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்கிறாருங்க. இப்படியே வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கொஞ்சம் நாட்கள் அப்படியே இருக்கும் இல்லையா கல்யாணத்துக்கு. கரெக்டாக அந்த கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிராமத்திலேயே நித்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்ததுங்க. அந்த பொண்ணு வந்து தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிடுதுங்க. இந்த கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவும் க்ளோஸாக இருப்பாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க, 2 வீடு தள்ளி இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஏன்னா கம்மியான ஆட்கள் தான் வந்து கிராமத்தில் வசித்து வருவாங்க. ஸோ இவங்களுடைய குடும்பமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய இறப்புலேருந்து ரொம்பவும் வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் ஹரிக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்டிலேருந்து வந்து
சாவு வீட்டுக்கு போகக்கூடாது இப்படின்னலாம் ஒரு சில சாங்கியங்கள் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஹரியை வந்து போகக்கூடாது, நீ இங்கே தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா மட்டும் அந்த சாவுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அந்த கிராமத்தில் வந்து ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்னா யாருடைய வீட்லேயும் சந்தோஷமான நிகழ்வு அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு வந்து வைக்க மாட்டாங்களாம். ஆனால் ஹரியுடைய கல்யாணம் அடுத்த 2 நாளில் இருக்கிறதுனால இந்த ஒரு கல்யாணத்தை இவங்களால ஒத்தி வைக்கவும் முடியாதுங்க. ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து மேலே வரும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நல்ல காரியம் நம்மளுடைய வீட்டில் பண்ணால் கூட அந்த ஒரு நல்ல காரியம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய இவங்க செலவு பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2 நாளில் இருக்கிற கல்யாணத்தை கண்டிப்பாக இவங்களால தள்ளி வைக்க முடியாது. ஸோ ஆஸ் பர் பிளான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் நடக்குதுங்க. ஸோ ஜோதி அப்படின்றவங்க இவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வராங்க. ஹரியோடைய வாழ்க்கைக்குள்ளே ஜோதி வந்து பல கனவுகளோட இவருடைய வாழ்க்கைக்குள்ளே வராங்க. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்காங்க. கல்யாணம் தாம் தூம்னு நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு ஜோதி வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ ஹரியோடைய வீட்டுக்கு வந்து வராங்க. ஹரியோடைய வீட்டு வாசலுக்கு வராங்க. ஆர்த்தியெல்லாம் எடுப்பாங்கல்ல, ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அவங்க அந்த ஃபஸ்ட்டு பாதத்தை உள்ளே எடுத்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாதத்தை உள்ளே எடுத்து வச்சுட்டு 2வது பாதத்தை உள்ளே எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே ஜோதி வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. என்னடா இது மயக்கம் போட்டுருச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டு பெட்ரூமில் படுக்க வச்சு முகத்தில் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மயக்கமான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. பதறி போன குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக டாக்டருக்கு வந்து சொல்லி விட்டுருக்காங்க. டாக்டர் வந்து வந்திருக்காரு, வீட்டுக்கே வந்திருக்காரு. வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஸ்ட்ரெஸ் இப்படி நிறையா எடுத்துக்கிட்டு இருந்திருக்குங்க, சரியாக சாப்பிட்ருக்காது, அதனால் வந்து மயக்கம் இருந்திருக்கும், இது வந்து பெருசில் எல்லாமே நார்மல் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்களுமே வந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கிட்டதுக்கப்புறம் நார்மலாக இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து தொடருது. அப்படியே தொடரும்போது நாளடைவில் ஒரு வாரத்தில் இந்த ஜோதியோடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமலே இருந்துக்கிட்டு இருந்திருக்குங்க. திடீர்னு அவங்களுக்கு ஃபீவர் வருது. திடீர்னு வந்து அவங்களுடைய சாப்பாடு அப்பிடைட் சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால சாப்பிட்டாலும் வந்து அதை வந்து ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு வந்து வாமிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. என்னடா இந்த பொண்ணுக்கு அடிக்கடி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹரி அவருடைய மனைவி ஜோதியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு செக்அப் எல்லாமே பண்ணியிருக்காரு. செக்அப்பில் கம்ப்ளீட்லி நார்மல், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி அடிக்கடி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குமே ஒன்றும் புரியலைங்க. இதே மாதிரி வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. என்னாச்சு இந்த மருமக நல்லா இருக்கா, நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, ஆனால் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவலை அவங்களுக்கு. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜோதி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து தனியாக இருக்கும்போது ஹரி கிட்ட ரொம்பவும் பாசமாக வந்து பேசுகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் த மொமெண்ட் அவங்க அம்மா உள்ளே வரும்போது இவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் மாறுது. ஹரி கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமாக அவங்களுடைய மாமியாரை சண்டைக்கு வலிக்கிறாங்க, உள்ளே வலிச்சு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டு இருந்திருக்கு. ஹரி வந்து பார்க்குறாரு, என்னடா இது நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ எங்கள் அம்மா உள்ளே வந்த உடனே அந்த சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே சண்டையாக மாற்றி எங்கள் அம்மா உள்ளே வந்தாங்க, எங்கள் அம்மா கூட சண்டைக்கு போயிட்டா, என்னை கம்ப்ளீட்டாக மறந்துட்டா, இதில் ஏதோ ஒரு பேட்டர்னாக இருக்கே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் இந்த ஜோதி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அதாவது அவங்க மாமியாரை எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு இந்த தாட் வரதெல்லாம் தப்பு, நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த ஒரு தாட்டை இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என் மாமியாருடைய கையை வெட்டிடலாமா, இல்லை காலை வந்து உடச்சி விட்டுறலாமா, இல்லை படிக்கட்டில் கீழே இறங்கி போகும்போது மேலே இருந்து தள்ளி விட்டுறலாமா, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த தாட் எல்லாமே மாமியாரை நோக்கி மட்டுமே தான் வருதே தவிர வேறு யார் மேலேயும் வரலைங்க. ஹரிக்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, ஆனால் அவங்க மாமியார்கிட்ட ரொம்ப வைலண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த தாட்ஸை வந்து ரொம்ப காலமாக இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு 3 மாதமாக இவங்க இந்த
திங்கிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜோதி. ஆனால் இந்த 3 மாதத்தில் இவங்களுடைய உடல்நிலை எப்படி ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்பவும் ஒல்லி ஆகிடுறாங்க. கண்களை சுற்றி கருவளையங்கள் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஆனால் அந்த அழகெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி சிக்காக தெரிவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தெரிய ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க கல்யாணமான புதுசு அப்படின்னா எல்லார் வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விருந்துக்கெல்லாம் போகும்போது எல்லார் வீட்டிலேருந்தும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, என்னப்பா கல்யாணம் பண்ணி நீ வந்து சந்தோஷமாகவே வச்சுக்கல அவனுடைய பொண்டாட்டியை, இந்த மாதிரி ரொம்ப சிக்காக இருக்காங்களே, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களே, அவங்க மூஞ்சியில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது கல்யாணத்தின் போது, இப்போ நம்ம இப்படியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஹரிக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவே அவருக்கு இன்னொரு மன உளைச்சலை வந்து கொடுத்ததுங்க. என்னடா இது, தன்னுடைய மனைவியை வந்து நம்மளால சந்தோஷமாக வச்சுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டாக்ஸும் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க ஜோதி கிட்ட. ஜோதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக என்னை வச்சுக்கிறீங்க, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஃபிசிக்கலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. அவங்க அதுலேயே டிப்ரெஸ்டாக போகிறாங்க. இதை நினச்சிக்கிட்டே இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான கருத்து வேறுபாடு வந்து வருது. ஸோ ஒரு நாள் வந்து சண்டே ஆயிடுதுங்க. சண்டே ஆகிட்டு ஹரி வந்து நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவங்க ஜோதி வந்து தூங்காமல் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. சரி அழுதுகிட்டே இருக்காங்களே, கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா ஜோதி பக்கத்தில் இல்லை. என்னடா ஜோதி எங்கடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாரு. வெளியும் இல்லை. என்னடா வீட்டில் இல்லையே, வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து மேலே போய் மொட்டை மாடியில் ஏதோ சட்டம் கேட்ட மாதிரி இருக்குன்னு மொட்டை மாடிக்கு போகிறாருங்க. மொட்டை மாடிக்கு போனால் ஜோதி வந்து பார்த்திங்கன்னா அந்த செவுரு இருக்கும் இல்லையா, மொட்டை மாடி செவுரு, அந்த செவுரு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது குதிக்கிறதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே பதறி போன ஹரி ஓடுறாரு. ஓடி போய் ஜோதியோடைய கையை பிடிச்சி இறக்கி, என்னமாச்சு ஏமாடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா, எப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்தோம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வியை கேட்ட உடனே ஹரிக்கு செம்ம ஷாக்கு. என்னம்மா நீ சொல்கிற, நீ பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்த, நீ அழுதுகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது நீ இல்லை, உன்னை தேடி தான் நான் மேலே வந்தேன், மேலே நீ இப்படி நின்றுக்கிட்டு இருந்த அப்படின்னா, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, நான் என்ன பைத்தியக்காரிச்சியா, நான் எதுக்கு இந்த செவுத்து மேலே ஏறி நிற்கிறேன், இந்த செவுத்துலேருந்து கீழே வந்தால் எனக்கு ஏதாவது ஆகிடும் இல்லையா, நானும் லூஸு கிடையாது, நான் இப்படிலாம் நிற்க மாட்டேன், சும்மா லூஸ் மாதிரி என்ன இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா அப்படின்லாம் சண்டை போடுறாங்க. ஏமாம்மா இந்த சண்டையை சால்வ் பண்ணணும் தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இதிலிருந்து இன்னொரு சண்டையை தயவு செய்து இழுக்காத, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோதியை கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு அவருக்கு லைட்டாக ஒரு ட்ரிகரை கொடுக்குது. என்னடா இது, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, எதுவுமே நார்மலாக இல்லையா, அதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க, பண்ணினதுக்கு அப்புறம் வந்து ஜோதி கிட்ட கேட்கும்போது நானா பண்ண அந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் பரவாயில்ல, வாழ்க்கையில் எல்லா இன்சிடென்ட்டுமே அப்படி நடக்குதுங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவங்க அம்மா ஜோதி 2 பேருமே வந்து சமையல் கட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து எல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்காங்க. ஜோதி வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கத்தி இருக்குது அவங்க கையில். அவங்களுக்கு திரும்பியும் அந்த தாட்டு, மாமியாரை கத்தியால் குத்தணும் அப்படின்ற ஒரு தாட் வருது. என்னடா இது, இந்த மாதிரி தாட் வருது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி கட்ட 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 கட்டன்னு காய் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கண்ட்ரோலை மீறியே பட்டுன்னு கையில் இருக்கிற கத்தியை எடுத்து இந்த பக்கம் திரும்பும்போது மாமியாருடைய கையில் ஒரு கீரலை போட்டு விட்டுறாங்க. அப்படியே ரத்தம் கொட கொட கொடன்னு போகுது. ஐயோ அம்மான்னு அவங்க அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஹரி ஓடி வர, என்னமாச்சுன்னா, ஐயோ இல்லைங்க தெரியாதனமாக நான் இப்படி திரும்பும்போது அத்தையோட கை கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ஒன்றும் இல்லைப்பா, அது தெரியாமல் பட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கட்டை போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஆகுதுங்க. கொஞ்ச நாள் கழித்து இவங்க நடந்து போகிறாங்க, அவங்க மாமியார் நடந்து போகிறாங்க. ஜோதி வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நடந்து போகும்போது அவங்க தடிக்கு விழுகிற மாதிரி அவங்களுடைய காலுக்கு நடுவில் இவங்களுடைய காலை விட்டுட்டாங்க. ஸோ காலை விட்ட உடனே அவங்க தடிக்கு கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்ததில் திரும்பியும் அவங்களுடைய கையில் வந்து அடிபட்டுருச்சு. இதுவுமே வந்து எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமியார் வந்து விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது. 2-3 இன்சிடென்ட்ஸ்லையுமே இவங்களுக்கு வந்து அடிப்படுது, அடிபட்டு ரத்தம் கசியுது. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு. சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், இது எதுவுமே பெருசாக வந்து எடுத்துக்கல. ஸோ 3ஆவதாக ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அதாவது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றதுனால ஹரி, அதுக்கப்புறம் ஜோதி, அதுக்கப்புறம் ஹரியோடைய அம்மா 3 பேருமே ஃபங்க்ஷனுக்கு போகணும். இப்போ அவங்க வந்து வண்டியில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், ட்ரிபிள்ஸ் போகிறதே தப்பு, இதில் வண்டியில் போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஹரியும் ஜோதியும் வந்து உட்காந்துடுறாங்க. லாஸ்ட்டில் வந்து ஹரியோடைய அம்மா வந்து உட்காந்துக்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் உட்காந்து, நான் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன்.
இவங்க ஜோதி வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு போட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க சாரி கட்டி இருக்கிறதுனால பின் சீட்டில் வந்து சிங்கிள் சைடில் தான் உட்காந்துக்கிட்டு வராங்க. நார்மலான ஒரு ஸ்பீடில் தான் ஹரி வந்து வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. நல்லா போய்கிட்டே இருக்குது வண்டி. ஒரு டேர்ன் வருதுங்க, ஒரு பெரிய டேர்ன் வருது. டேர்ன் வரும்போது ஜோதி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி அவங்களுக்கு அந்த தாட்டு, இந்த டேர்னில் இவங்களை தள்ளி விட்டு இவங்களுக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இந்த சென்ஸ் இவங்க ரெண்டு சைடில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, ரெண்டு சைடில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஷோல்டர் இப்படி திருப்பினாலே பின்னாடி லாஸ்ட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி அன்பேலன்ஸ்டாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கையை திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீழே விழுவாங்களே, அந்த மாதிரி அவங்க கையை திருப்புற மாதிரி பண்ணுறாங்க. அவங்க ஹரியோடைய அம்மா வந்து கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்ததில் செம்ம அடி, அவங்களுக்கு முகத்தில் அடி, கையில் அடி, காலில் அடி, சரியான ஒரு அடி. காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாமே போகுது. முடிச்சுட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இதை நினச்சி ஜோதி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அழுகிறாங்க. ஐயோ என்னால் தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னுலாம் அழுகிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறார், இல்லைம்மா நம்ம பண்ணது தப்பு, ஏன்னா ட்ரிபிள்ஸ் போயிருக்கக்கூடாது வண்டியில், அதுவும் டூ வீலரில் ட்ரிபிள்ஸ் போயிட்டு அம்மாவை வேறு கூட்டிகிட்டு போயிட்டோம், அன்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹரி வந்து சமாதானப்படுத்துகிறாரு ஜோதியை. ஸோ இப்படியே போகுதுங்க. ஆனால் ஜோதிக்கு வந்து நாளடைவில் என்ன மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குதுன்னா, மாமியார் ஏன் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கள நான் கொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. கொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாரும் இருக்கும்போது கொல்ல முடியாது, மாமியார் தனியாக இருக்கும்போது தான் கொல்ல முடியும். ஸோ அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மாமனாரும் அவருடைய சின்ன பையன் கிஷோர் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியே போயிடுறாங்க. இவங்களும் மாமியாரும் தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிருக்காரு. ஸோ தனியாக இருக்கும்போது போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாமியாருடைய ரூமுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஆப்வியஸாக அவங்களுடைய கால் உடஞ்சி கட்டெல்லாம் போட்டு நடக்க முடியாத நிலமையில தான் அவங்க காலை தூக்கி வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போது டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. என்னடா இது, யாரா வந்துருக்குறதுன்னு சொல்லி போய் கதவை திறந்து ஹரி வந்துட்டார். என்னங்க நீங்கள் ஆஃபீஸ் போலையா அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹரி வந்துட்டார். அன்றைக்கி இவங்களுடைய பிளான் வந்து கொலாப்ஸ். அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா ஹரி கிட்ட ஜோதி மொட்டை மாடியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அத்தை கால் உடஞ்சி படுத்துருக்காங்க இல்லையா, மாமா வேற ஊரில் இல்லை, அவர் வந்து ஊருக்கு போயிட்டாரு. உங்கள் தம்பி கிஷோர் வந்துட்டாப்புல, கிஷோர் தனியாக அவருடைய ரூமில் இருக்கார், அவங்க தனியாகவே இருக்காங்க, நான் வேணா அவங்க கூட வந்து அவங்களுடைய ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் வேணாம், எப்படி அம்மாவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, ஏன்னா அவங்க கால் உடஞ்சி படுத்துருக்காங்க, நீ படுக்கும்போது திடீர்னு கையை தூக்கி மேலே போடுவேன், காலை தூக்கி மேலே போடுவேன், இதனால் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்ல, நீ என் கூடயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹரி வந்து சொல்லிடுறாரு. இந்த ஒரு பிளானும் ஃபெயிலியர். என்னடா இது, இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்த நாளே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹரியோடைய ஆஃபீஸில் திடீர்னு அவர் வந்து வெளியே போகணும், அதாவது ஊரை விட்டு கொஞ்சம் 2-3 நாட்களுக்கு போக வேண்டிய ஒரு வேலை வந்துடுது. ஃபைனலாக இவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி அப்பா வேற இல்லை, அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கோ, நான் வந்து 2-3 நாள் நான் ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறார். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஜோதிக்கு. அவருமே கிளம்பி ஊருக்கு போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு டின்னர் எல்லாமே முடிக்குது. தம்பி கிஷோர் வந்து அவருடைய ரூமில் போய் படுத்து தூங்க போயிடுறாரு. அவங்க மாமியார் மட்டும் தனியாக இருக்காங்க. ஜோதி உள்ளே வராங்க ரூமுக்குள்ளே. அத்தை நான் இன்றைக்கி உங்கள் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, எனக்குமே ரொம்ப போர் அடிக்குதுமா, தனியாகவே படுத்துக்கிட்டு, பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லைம்மா, நீ வாமா அப்படின்றாங்க. படுத்துக்கிறாங்க. அப்படியே ஒரு மணி நேரம் போகுதுங்க. 2 பேரும் டீப் ஸ்லீப்பில் போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க மாமியார் டீப் ஸ்லீப்பில் போயிட்டாங்க. ஜோதி ஒன்றும் தூங்காமல் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எழுந்து உட்காடுறாங்க. உட்காந்து வெளியே போய் பார்க்குறாங்க, யாரா கிஷோர் வந்து முழிச்சிருக்கானா அப்படின்லாம் பார்க்குறாங்க. கிஷோருடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கிஷோர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. இதுதான் கரெக்டான டைம் மாமியாரை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. ரூமுக்குள்ளே என்டர் ஆகிட்டு அவங்க மாமியாருடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது திடீர்னு தூக்கத்தில் முழிச்சு அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ மூச்சுக்கு திணறாங்க, கை கால் உதறது. அவங்க வந்து கூப்பிடுறாங்க, கிஷோரை கூப்பிடுறாங்க, ஆனால் சவுண்டு வெளியே வரலையே, ஏன்னா கழுத்தை வந்து பிடிச்சி ஃபுல்லாக அமுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இன்னும் கண்ணுங்கன்னெல்லாம் மேலே போயிடுச்சு. ஐயோ எப்படியாவது தன்னை காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்க் மாதிரி ஒன்று இருக்குமா, டெஸ்கில் எப்பயுமே வந்து செம்பில் தண்ணி வச்சுருப்பாங்களாம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செம்பு வந்து கையில் மாட்டிக்குதுங்க. செம்பு கையில் மாட்டின உடனே தூக்கி சர்றன்னு செவுத்தில் அடிச்சிருக்காங்க. செவுத்தில் அடித்தது சவுண்டு கேட்கும் இல்லையா, டமால்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு கேட்டதில் கிஷோர் வந்து முழிச்சுக்கிறாருங்க. முழிச்சுட்டு அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் உள்ளே ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா ஜோதி அவங்க அம்மா மேலே உட்காந்து அப்படியே அவங்க அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சு செத்துப்போ அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறாருங்க. பார்த்த உடனே
அண்ணி அண்ணி என்ன அண்ணி இப்படிலாம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோதியை வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்து கீழே உட்கார வைக்கிறாருங்க. கீழே உட்கார்ந்த உடனே பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. அப்படியே இவங்க வந்து துடிக்கிறாங்க வழியில். ஏன்னா கழுத்தே வந்து பார்த்திங்கன்னா அது மார்க் மாதிரி ஆகிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2-3 செகண்ட் விட்டுருந்தாலே அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ மார்க் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அம்மா எல்லாம் ஓகேவானா, எல்லாம் ஓகேன்னும் போது அதுக்கப்புறம் ஜோதி வந்து மயக்கத்திலேருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து அத்தை அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு வராங்க. என்னது என்னாச்சா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறாங்க ஜோதியை. அத்தை என்னாச்சு அத்தை என்னாச்சு, ஏன் இப்படி மூச்சு வாங்குது, கிஷோர் என்னப்பாச்சு அப்படின்னு கிஷோர் கிட்ட கேட்குறாங்க. அண்ணி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் நீ அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. இல்லைப்பா நான் எங்கப்பா நெரிச்சேன், நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேனப்பா, தூங்கி எழுந்து இப்போ தான்ப்பா வரேன், என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா இது இந்த மாதிரி ரொம்ப நாட்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ அம்மாவை சாகடிக்கிற நிலைமைக்கு போயிட்டு என்னாச்சுன்னு வேற கேட்குறாங்க, நான் பண்ணணுன்னா வேற கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோதி மேலே இவங்க எல்லாருக்குமே டவுட் வருதுங்க. அவங்க அம்மாவுக்கு கிளியராக தெரிஞ்சிருது ஜோதி வந்து வேற ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. அடுத்த நாள் ஹரிக்கு வந்து இந்த மெசேஜ் போகுது. ஹரி வந்து வெளியூர் போயிருந்தார் இல்லையா, குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாருங்க. ஓடி வந்து அம்மா என்னம்மா ஆச்சுன்னு ஜோதி கேட்கிறாரு. இல்லைங்க நான் பண்ணவே இல்லைங்க, நான் பண்ணுவேனாங்க அத்தைக்கு அப்படின்னு சொல்லி ஜோதி சொல்கிறாங்க. யார் சொல்கிறது நம்புறது, இந்த டைமில் நான் இல்லையே, நான் இங்கே இருக்கேன், இப்போ கிஷோர் பொய் சொல்ல மாட்டான், கிஷோர் ஏன் பொய் சொல்ல போகிறான் அண்ணியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ஒரு டவுட்டு. எதுவுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியே கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. அம்மா என்னம்மா இது ஒன்றுமே புரியலையம்மா, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏய் தம்பி, உன் பொண்டாட்டி வந்து என் கழுத்தை நெரிக்கும் போது உன் பொண்டாட்டியோட முகத்தை பார்த்தேன்டா. எப்பயுமே வந்து என்கிட்ட பாசமாக பேசும்போது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நல்லா பாசமாக பேசுவா, ஆனால் திடீர்னு அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாள், என்கிட்ட சண்டை வலிச்சுக்கிட்டே இருப்பாள். நான் வந்து ஒதுங்கி போய்கிட்டே இருந்தேன். ஆனால் நேற்று அவள் என் கழுத்தை நெரிக்கும் போது அவளுடைய முகமே ஒரு மாதிரி வில்லத்தனமாக மாறினதை பார்த்தேன். அவளுடைய சிரிப்பு வேற மாதிரி இருந்தது. நீ சித்திரு அப்படின்ற லெவலுக்கு வந்து போச்சு அவங்க ஃபேஸு. இது வந்து நார்மலாக இல்லை, இது ஜோதி கிடையாது, ஜோதியோடைய உடம்புக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு. அப்புறம் நான் வந்து செக் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சாமியார் இந்த பேய் ஓட்டுறவங்களாம் இருப்பாங்களே அவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஜோதியை வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜோதி உட்கார்ந்த உடனே அந்த ஒரு சர்க்கிள் போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜோதி அந்த சர்க்கிளில் உட்காரவே இல்லை, அப்படியே பயங்கரமாக ஆடுறாங்க. பேய் அப்போ தான் தெரியுது உங்களுக்கு உண்மையிலேயே ஜோதிக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதுக்கப்புறம் நார்மலாக அந்த கேள்வியெல்லாம் யார் நீ அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. அதுக்கு ஜோதி வந்து சொல்கிறாங்க, என்ன ஜோதின்னு சொல்லாத, நான் நித்யா அப்படின்றாங்க. இந்த நித்யா அப்படின்னதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அட்ர சைலன்ஸுங்க. ஏன்னா நித்யாவுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹரி அண்ட் நித்யா இந்த 2 பேருமே லவ்வர்ஸ். ஒரு 3 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹரி வந்து நித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காருங்க. இவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்ச உடனே இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து இந்த லவ்வுக்கு வந்து அவங்க சம்மதம் தெரிவிக்கலை. இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹரியை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இல்லைம்மான்ட்டு இவரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபைனலாக நடந்த டார்ச்சர் என்னென்னா, நீ கல்யாணம் அந்த பொண்ணை பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து பயந்து போய் ஹரினா ஐயோ அம்மா செத்துற போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேம்மா, ப்ளீஸ்மா நீ என்ன சொன்னாலும் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கை கூட்டி வேண்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன் மேலே சத்தியமாக நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேம்மா அப்படின்னு. அப்புறம் ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஏன் ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னா, இந்த நித்யா அப்படின்றவங்க ரொம்ப ஏழையான குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ஏழை. அவங்களுடைய குடும்பத்தில் வந்து இவ்வளோ காசு கொடுக்கணும், வரதட்சணை கொடுக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து முடியாது. ஆனால் இவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு நார்மலாக மென்டாலிட்டி இவங்களுக்கு எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, நிறையா வரதட்சணை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய ஆசை. ஸோ இதனால ஜோதியோடைய ஃபேமிலியை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஜோதியை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்தின் மூலியமாக நிறையா வரதட்சணை வருது. இவங்களுக்கு 2-3 லேண்டு கொடுக்குறாங்க, வண்டி கொடுக்குறாங்க. எல்லாமே அவங்களுடைய ஜோதியோட வீட்டில் இருந்து தான் இவருக்கு பண்ணியிருக்காங்க, ஹரிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு பொண்ணை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஹரியோடைய கல்யாணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி துயரம் தாங்க முடியாமல் நித்யா அந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஸோ இதனால தான் ஹரியுமே கல்யாணத்தின் போது ரொம்பவும் சோகமாக இருந்திருக்காரு. ஸோ இந்த நித்யா வந்து ஜோதியை சந்தோஷமாக வாழ விடக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க மாமியாரை, அது
ஜோதியோடைய மாமியாரை உயிரோட விடக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனுக்காக நித்யாவுடைய ஆன்மா வந்து ஜோதியோடைய உடம்புக்குள்ளே வந்துருச்சுங்க. வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்குற மாதிரி பேய் ஓட்டி விட்டு எல்லாமே கிளியர் பண்ணிடுறாங்க. எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட அந்த குடும்பம் நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து இறந்து போயிடுறாங்க. ஆனால் அடுத்த 5 வருஷமுமே அவங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்படி தான் போய் இறந்து போயிருக்காங்க. இந்த ஜோதி இருக்காங்க இல்லையா, ஜோதியோடைய உடல்நிலைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையும் இது வரைக்கும் டில் டேட் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில தாங்க இருக்குது. ஒரு 2 நாள் நல்லா இருப்பாங்களாம், ஒரு வாரம் திரும்பி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த ஜோதிக்கு வந்த நிலைமை என்னன்னா அவ்வளோ அளவுக்கு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 2 பசங்க ஆயிடுச்சு. பட் 2 பசங்க ஆனால் கூட பசங்களும் கூட டேக் கேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க. இப்போது ஹரியோடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? ஹரி வந்து காதலிச்ச பண்ணியே திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவங்க அம்மாவுடைய வற்புறுத்தல்னால அது பண்ண முடியல. ஏன்னா பிளாக்மெயிலிங், இமோஷனல் பிளாக்மெயிலிங்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இமோஷனல் பிளாக்மெயிலிங் பண்ணி அவரை வந்து ஜோதியை கல்யாணம் பண்ணிக்க வச்சாங்க. எதுக்காக? வரதட்சணை அப்படின்ற ஒரு கீழ்த்தனமான ஒரு செயலுக்காக. இந்த வரதட்சணை அப்படின்றது ஏன் கீழ்த்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சில வீட்டிலலாம் டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு இவ்வளோ கொடுத்தாதான் நான் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் டீலிங் பண்ணல. பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறவங்க கூட இப்படி பேச மாட்டான்னு நினைக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த டௌரி அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த டௌரியெல்லாம் வாங்காதீங்க, அது நல்லது கிடையாது. அவங்களுடைய பொண்ணுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணட்டும், தட் இஸ் தேர் விஷ். அதை வந்து நம்ம குறுக்கிட வேணாம். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி இவ்வளோ கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஒரு சில பர்சன்ஸில் நானும் ஒரு பர்சனுங்க. ஸோ அதனால் என்னோடய வியூ வந்து சொல்லிட்டேன். உங்களுடைய வியூ என்னன்றதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவும் யூனிக்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ஹரிக்கு நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் சொல்லிக்கிறேன். ஹரி, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்திருக்கீங்க, எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் இன்சிடென்ட். ஏன்னா நீங்கள் உண்மையாக லவ் பண்ணியிருக்கீங்க, 3 வருஷமாக லவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு லவ்வுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஃபைட் பண்ணாமல் அந்த எமோஷனல் பிளாக்மெயிலிங்குள்ளே நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஜோதியோடைய லைஃப்பையும் வந்து ஸ்பாயில் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. வியூவர்ஸ், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க, நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா signing off. Thank you and bye.